எப்பொழுதுமே நான் என்னுடைய பணிகாலத்துல இது போல யாராச்சும் இறந்தாங்கன்னா நான் வீட்டு கண்டலன்ஸ்க்கு போவாங்க. நான் கிராமத்துல வளர்ந்த பையன், அது எப்பொழுதுமே ஒரு ஹாபிட்டா வச்சிருப்பாங்க. நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல யார் இறந்தாலும் கூட காவல்துறை கண்காணிப்பாளராக வீட்டுக்கு போவேன், போய் அந்த கண்டலன்ஸை கேட்கறேன். அப்ப வீட்டுக்கு போகும்போது அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ பார்த்தோன்னே ஒரே கேள்விதான் கேட்டாங்க, தம்பி நீ வந்து பிடிச்சிட்ட, 3 நாள்ல பிடிச்சிட்ட, சிஎம் விருதெல்லாம் வாங்கிட்ட, அதெல்லாம் ஓகே தம்பி, எனக்கு என் பொண்ணு தான்ப்பா வேணும், பொண்ணை திருப்பி கொடுப்பான். சடலத்துல எரிச்சாச்சு. அப்ப நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சேங்க, அந்த பொண்ணு எதற்கு இறந்தாங்க, ஒய் திஸ் கேர்ள் டைட், எதுக்கு அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க. இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் ஒரு பேப்பர் எடுத்து ரூட் காஸ் அனாலிசிஸ், ஏன் அந்த பொண்ணு 6:30 மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருந்தாங்க, சரி 6:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்த பொண்ணு ஏன் நடந்து போனாங்க, 4 கிலோமீட்டர் நடந்து போனாங்க காட்டு வழி பாதையில. ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் 1, பஸ் இல்ல, அவங்க நடந்து வர வேண்டிய கட்டாயம். காலையில் 4 கிலோமீட்டர் போகணும், சாயந்தரம் 4 கிலோமீட்டர் வரும். இரண்டாவது, அந்த ஸ்கூல்ல 2 கம்ப்யூட்டர் தான் இருக்கு. 10ஆம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு ரேஷன் பண்றாங்க. சோ 4 மணில இருந்து 4:30 வரைக்கும் 4 பேரு, 4:30ல இருந்து 5 வரைக்கும் 4 பேரு, 5:30ல இருந்து 6 வரைக்கும் 4 பேரு. சோ இந்த குழந்தைக்கு அன்னைக்கு 6 to 6:30 ஸ்லாட். அப்ப அந்த உள்ளூர்ல இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு 4 to 4:30 அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு கடைசியா மாட்டிக்கிறாங்க. அப்ப தனியா போக வேண்டிய கட்டாயம். ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் 2, அந்த இடத்துல கம்ப்யூட்டர் பற்றாக்குறை. என்னால கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியாது, நான் காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரி தான், என்னால அந்த ஊருக்கு பஸ் வர முடியாது, நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ, நான் ரெவென்யூல இருக்கக்கூடிய அதிகாரி இல்லை. அப்ப எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஆரம்பிச்சு பேசணும். உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் பஸ் வாங்கி கொடுக்குறேன், ஒரு பழைய பஸ் வாங்கி நான் கொடுக்குறேன், அந்த பஸ்ல ஒரு 16-18 பேர் போல மினி பஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறேன், அந்த பஸ் அப்படியே ட்ரிப் சார்ட் போட்டுட்டு இந்த ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல அதே பிக்கப் அதே டிராப்புங்க ஐயா. இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் டீசல் அடிச்சு கொடுக்குறேன் 6 மாசம். இன்னொருத்தர் சொன்னார், அடுத்த 6 மாசம் நான் அடிக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் ஒரு 4 கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி சொல்லிங்க ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களே சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே செஞ்சுட்டாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னாங்க, என்னை வேலையை விட வைத்த பல விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் பெருசா திங்க் பண்ணணும், சமுதாயத்தினுடைய அடித்தளத்துக்கு போகணும், ரூட் காஸ்ல பிரச்சனையை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் மேலே வரும்பொழுது பிரச்சனை வராது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல நமக்கு தேவை, சொல்பவர்கள் தேவை, கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. அதனால நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு சொல்லக்கூடிய இடத்துல